நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. தூக்கம் வருதா? சரி தூங்கலாம். அம்மா உன் அம்மா எங்க? டபுள்ஸ் விடுறாளா இந்நேரத்துலயா? என்னது துணியெல்லாம் போட்டு கலக்கியா? ஓ துணி துவைச்சிட்டு இருக்காளா? அம்மா இந்நேரத்துல என்ன துணி துவைச்சிட்டு இருக்காவோ? அம்மா இந்நேரத்துல துவைக்காம என்ன பண்றது? குளிக்க போகும்போது ட்ரெஸ் வெளியிலேயே கலட்டி வைங்க, தண்ணியில நனைக்காதீங்க. எவ்வளவு முறை சொல்றது? அப்படியே கொண்டு போய் தண்ணியில நனைச்சிட வேண்டியது. அப்புறம் நனைஞ்ச துணி அப்படியே எடுத்து வைக்கவா முடியும்? எவ்வளவு முறை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த ஷர்ட்டை அலசி போடாம அப்படியே தண்ணியோட எடுத்து வைக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இவர் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் தண்ணியில நனைக்கட்டும், அதுக்கப்புறம் இவரையே துவைக்க வைக்கிறேன். அப்பதான் இவருக்கு புத்தி வரும். உன் அம்மாக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதுடா. இந்த துவைக்கிறது துடைக்கிறது இந்த மாதிரி தண்ணியில செய்யற வேலையெல்லாம் நைட்டு செய்யாதுன்னு எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன். அப்புறம் கடைசியில எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுங்க, கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு மட்டும் ஏதாவது வந்து சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமா, அவ்வளவு அக்கறை இருந்தா ட்ரெஸ் தண்ணியில நனைக்கிறதுக்கு மட்டும் தெரியுதுல்ல, அப்படியே அலாசியும் போட்டிருக்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டாரு, அப்படியே பக்கெட்ல போட்டு போயிருவாரு. ஐஷோ என்ன பண்ற? வேலையெல்லாம் செஞ்சது போதும் வா. இருங்க வரேன். ஐஷு வானு கூப்பிட மட்டும்தான் செய்வாரு, ஆனா எந்திரிச்சு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சரி நான் பண்றேன் குடின்னு சொல்றாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்பா நம்மளும் போய் டபுள்ஸ் விடலாமா? வேணாம்டா, உன் அம்மாவாவது சீக்கிரமா வந்துருவா. நீ போய் டபுள்ஸ் விட ஆரம்பிச்சேன்னா இப்போதைக்கு வர மாட்ட, அப்புறம் உனக்கும் சேர்த்து ஜலதோஷம் பிடிச்சிரும். அதெல்லாம் வேணாம். அப்பா உனக்கு கதை சொல்றேன், நீ தூங்கு சரியா? சரி, அப்பனா மியாவ் கதை சொல்லுங்க, குட்டி மியாவ் கதை. குட்டி மியாவ் கதை வேணுமா? சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி மியாவ் இருந்துச்சான். அப்பா குட்டி மியாவ் பாப்பா மாதிரி தானே இருக்கும்? ஆமா, குட்டி மியாவ் பாப்பா மாதிரியே அழகா இருக்கும். குட்டி மியாவ் பாப்பாவும் ஒரே மாதிரி அழகா இருக்கும் இல்லப்பா? ஆமா, ரெண்டு பேரும் அழகா இருப்பீங்க. அப்புறம் அந்த குட்டி மியாவ் இருக்குல்ல, அது ஒரு நாள் இப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ இது துவைக்கிறதுக்கு முன்னாடி பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். குளிக்க போறதுக்கு முன்னாடி பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வைக்கணும்னு தெரியாது. அப்படியே போய் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி பக்கெட்ல போட்டுருவாரு. நான் சொன்னல, பாக்கெட்ல ஏதோ முக்கியமான பில்லு வச்சிருக்காரு, அதை அப்படியே கொண்டு போய் பக்கெட்ல போட்டாரு. அதை எடுத்து வைக்கணும்னு கூட தெரியல. இது என்ன பில்லு? இது என்ன ட்ரெஸ் பில்லு மாதிரி இருக்கு? சுடிதாரா? 4 செட்டு சுடிதார் வாங்கியிருக்காரு. இவர் நமக்கு சுடிதார் எல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலையே. சுடிதார் வாங்காம பில்லு மட்டும் எப்படி இவர் பாக்கெட்ல வந்துச்சு? அப்புறம் இந்த எலி அந்த பூனை கிட்ட வசமா மாட்டிக்கிச்சான். அச்சச்சோ, அப்பனா அந்த எலி பாவம் இல்லப்பா, அந்த பூனை எலிய கடிச்சிரும்ல? ஆமா கடிச்சிரும். ஆனா அந்த பூனை கடிக்கிறதுக்குள்ள அந்த எலி எப்படியாவது தப்பிக்கணும். அச்சோ, எப்படிப்பா தப்பிக்கும்? அதான் எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த எலி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அச்சோ, அப்ப பூனை என்ன பண்ணிட்டு இருக்கு? அது அந்த எலி நல்லா வசமா மாட்டிக்கிச்சுல்ல, அந்த எலியை எப்படி தப்பிக்க விடாம புடிச்சு கடிக்கிறதுன்னு அந்த பூனை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சுடிதாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரல, ஆனா சுடிதார் வாங்கின பில்லு மட்டும் இவர் பாக்கெட்ல இருக்கு. அப்ப இவர் யாருக்கு சுடிதார் வாங்கியிருக்காரு? அது சரி, இன்னும் அழுதுட்டு தான் கிடக்கால? சைலுகண்ணு, அம்மாச்சி வாங்க அம்மாச்சி. ஆமா, நான் வந்தது அழுகை நிறுத்திட்டா மட்டும் நீ இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதாக்கு? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாச்சி. ஆமா ஒன்றும் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல்ல நீ அழுதுகிட்டு மட்டும்தான் கண்ணி இருக்க. சரி அது ஒன்று சொல்லி என்ன செய்ய? அந்த பையன் பண்றது அப்படித்தானே, எப்ப பதில உன்னை அழுக வச்சுட்டு தானே கிடக்கான். அப்புறம் அவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு கண்ணு, இல்லாம எல்லாம் அவன் ஒன்னும் இப்படி நடந்துக்கிட மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த பையன் நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்கான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அம்மாச்சி, அவனுக்கு என்ன பிடிக்கல, அதுதான் அவன் பிரச்சனை. ஐயோ அப்படியே ஒன்னும் தெரியாது கண்ணு. இங்கே அவன் இங்கே வெளியே தான் அந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டு
வாங்கிட்டு படிச்சு பாரு. அப்ப எதுக்காக உன்னை வேண்டாம்னு சொல்றான்னு தெரியும்ல. என்ன மச்சி சொல்றீங்க? அன்போட டைரியா? அவனோடதுன்னு தான் நினைக்கிறேன். அவன்கிட்ட தான் இருந்துச்சு. சரி, இதை திறந்து ஏதோ எழுதியிருக்கான்னு படிச்சு பாரு. ஒண்ணு இல்லைன்னா சொல்லி நான் இதை கொண்டு திரும்ப அங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன். இங்க கொடுங்க மச்சி. மின்னல் எழுதியிருக்கான். அப்போ ஒருவேளை நம்மளை பத்தி ஏதாவது இந்த டைரியில எழுதியிருப்பானா? ஹே மின்னல், இது உனக்கான டைரி. என்னோட அன்பு மின்னலுக்காக இந்த அன்பு எழுதுறது. இந்த டைரியை நீ படிக்கும்போது என்னை நீ முழுசா வெறுத்திருப்ப. ஆனா அந்த வெறுப்புக்கு பின்னால உள்ள காரணத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டைரி. உன்னை இந்த அளவுக்கு வெறுக்க வச்ச இந்த அன்பு உன்னை அதுக்கும் மேல காதலிச்சிருக்கேன் மின்னல். என் காதல், என் கனவு, என் உயிர் எல்லாமே நீதான் மின்னல். அன்னைக்கு நீ சொன்னியே மனசளவுல என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நீ சொல்லிட்ட மின்னல். ஆனா நான் உன்கிட்ட சொல்லல, அவ்வளோதான். மற்றபடி நானும் உன் கூட மனசளவுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன் மின்னல். கனவுல நான் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைய இதுல கற்பனையா எழுதியிருக்கேன். அதை நீ படிக்கும்போது நான் உன் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருந்தேங்கிறத நீ புரிஞ்சுக்குவ மின்னல். ஆனா என் காதலை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா நீ என்னை வெறுக்க மாட்ட. என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அன்புன்னு சொல்லணும்னு உனக்கு தோணும். ஆனா இதை நீ தெரிஞ்சுக்கிற அந்த நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மின்னல். இப்ப இதை எழுதும்போது கூட நான் வாழ போற நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் சாக போற அந்த நாள் எப்ப வேணும்னாலும் வரலாம். ஏன் இந்த டைரியை நான் எழுதி முடிக்கும் போது கூட என் உயிர் போயிடலாம். ஆனா உண்மையாவே நான் செத்தது என்னைக்கு தெரியுமா மின்னல்? அன்னைக்கு உன் காதலை நீ என்கிட்ட சொல்றதுக்காக ஹாஸ்டலுக்கு என்ன வர சொன்ன. அன்னைக்கு உன் காதலை உன் வாயால நீ சொல்லி நான் கேட்கறதுக்காக எப்படா நான் உன்னை பார்க்க வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குதான் மின்னல் என் தலையில இடி விழுந்த மாதிரி எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன், சீக்கிரமே நான் செத்துருவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி மின்னல் உன்னை பார்க்க வருவேன்? ஏற்கனவே உன் மேல பாசம் வச்சவங்கெல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க. இந்த நிலைமையில நானும் உன்னை விட்டு போயிடுவேன் மின்னல்னு உன்னை பார்த்து சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. அதனாலதான் நான் அன்னைக்கு வரல. ஆனா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னா கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு தெரியும். ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு காதலிக்கிற. அதனாலதான் எப்படியாவது நீ என்னை வெறுத்து என்னை மறந்து உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணுங்கிறதுக்காக தான் மின்னல் நான் உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினேன். ஆனா இப்ப கூட இதையெல்லாம் நான் எதுக்காக உனக்கு தெரியப்படுத்துறேன்னா, அன்புங்கிற ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டான்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா உனக்கு தெரியணும் மின்னல், அன்புங்கிற ஒருத்தன் உன்னை ஏமாத்தல. இந்த உலகத்திலேயே இந்த அன்பு அளவுக்கு உன்னை காதலிச்சவன் யாருமே இருக்க மாட்டான்னு உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டைரி. அம்மாச்சி, அம்மாச்சி அன்பு எங்க? அவங்க வெளிய மரத்தடியில தான் படுத்துக்கிட்டா. ஏங்க நீ என்னாச்சு? அது நான் பின்ன പറയാം. எனக்கு இப்பவே அன்புவை பார்க்கணும். அன்பு அன்பு இவ்ளோ பெரிய வலிய மனசுல தாங்கிட்டு இருக்க. ஏண்டா இது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நான் நல்லா வாழணுங்கிறதுக்காக உன்னை நீயே ஏண்டா அன்பு சாகடிச்சுக்கிற? நீ இவ்வளோ பெரிய வேதனையில் இருக்கேன்னு கூட தெரியாம நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அன்பு. என்னோட காதல் உனக்கு புரியலன்னு நினைச்சேன். ஆனா உன்னோட உண்மையான காதல் தாண்டா எனக்கு புரியாம போயிடுச்சு. இப்ப சொல்றேன் அன்பு, இந்த உலகத்திலேயே உன் அளவுக்கு காதலிக்க வேற யாருமே இருக்க முடியாது. நீ என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அன்பு. ஹே, நீங்க என்ன பண்ற? என்னமோ இதுக்கப்புறம் நானே வந்து கேட்டாலும் என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். எப்படி அன்பு, எப்படி நான் வராம இருப்பேன்? என்னாச்சு அவளுக்கு? கோவமா போனா இப்போ அழுதுட்டு வந்து ஒரு மாதிரியா பேசுறா. இத பார்த்தப்புறம் நான் எப்படி அன்பு உன்கிட்ட வராம இருக்கும்? ஐயோ, இந்த டைரி எப்படி இவ கையில கிடைச்சது? ஏய், இது எப்படி உனக்கு கிடைச்சது? குடிங்க. தரல அன்பு. என்ன அதில் உள்ள எல்லாம் ഞാൻ പഠിച്ചിരുവനെന്ന് ഭയപ്പെടുறியா? ഭയപ്പെടാத അൻപു. അല്ലെങ്കിലും അതിലുള്ള എല്ലാം ഞാൻ പഠിച്ചിட்டேன். എടാ, எப்படிடா இவ்ளோ பெரிய வலிய மனசுல தாங்கிட்டு இருக்க? ஏ, என்ன சொல்ற? அந்த டைரியில எழுதினதெல்லாம் சும்மா ஒரு கதைக்காக எழுதியிருக்கேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை.
அன்பு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு நடிக்கிற? மின்னல், என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னமோ காரணம் இருக்குன்னு சொன்னியே, அது இதுதான் என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அன்பு. எப்படி மின்னல் சொல்லுவேன்? சொன்னா நீ இப்படி உடஞ்சு போயிடுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்லல. இங்க பாரு மின்னல், இப்ப கூட இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைனா நீ என்ன மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். எப்படி அன்பு, எப்படி நான் உன்னை விட்டுட்டு வேறொரு வாழ்க்கை அமைச்சுக்குவேன் நீ நினைச்ச? சரி, நான் உன்கிட்ட கேக்குறேன், சிலப்போ எனக்கு பிளட் கேன்சர் இருந்து நான் செத்து போயிருந்தா நீ என்ன மறந்துட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பியா? ஏய், என்னடி பேசுற? உன் இடத்துல எப்படி எனக்கு வேற ஒருத்தைய வச்சு பார்க்க முடியும்? என்ன நெஞ்சுக்கு வெளியே மட்டும்தான் உன் பேரை எழுதியிருக்கேன்னு நினைச்சியா? உள்ளேயும் நீ தாண்டி இருக்க, நீ மட்டும்தான் இருப்ப. தெரியுதுல்ல, அப்படிதான் அன்பு எனக்கும். என் மனசுலயும் நீ மட்டும்தான் இருக்க. எனக்கும் உன் இடத்துல வேற ஒருத்தனை வச்சு பார்க்க முடியாது அன்பு. ஏன் அதுக்குன்னு சாக போற எனக்காக உன் வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சுக்க போறியா? என் வாழ்க்கையே நீதான் அன்பு. உன்னை விட்டு போயிட்டா சத்தியமா என்னால வாழவே முடியாது. மின்னல், இங்க பாரு, இதுக்காக தான் இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். முதல்ல நீங்க இருந்து போ, இல்லைன்னா இப்ப நான் எந்திரிச்சு போயிருவேன். போ அன்பு, ஆனா நான் சொல்றதை கேட்டுட்டு போ. இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படி நீ என்ன உன்னை விட்டு போ சொன்னா நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவேன். ஏய், ஏன்டி இப்படி பேசுற? அது அன்பு, நீ இந்த உலகத்துல இல்லைனாலும் என் வாழ்க்கையில இல்லைனாலும் ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அது கொண்டு நம்ம ஒன்னா வாழ்ந்துட்டு ஒன்னாவே செத்துடலாம் அன்பு. ஏய், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல எந்திரிச்சு போ இங்க இருந்து. என் போகவும் இல்லை அன்பு. அப்படி நீ போக சொன்னா நான் செத்துதான் போவேன். ஐயோ, ஏன் மின்னல், நீ சாகிறதுக்காக வாடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் செத்தாலும் நீ வாழணுங்கிறதுக்காக தானடி என் காதல மனசுல போட்டு புதைச்சிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீ இல்லாம நான் எப்படி அன்பு வாழறது? வாழணும் மின்னல், என் மேல சத்தியமா சொல்ற, எனக்காக நீ எதுவும் பண்ணிக்க கூடாது. எப்படி அன்பு, நீ இல்லாம நான் யாருக்காக வாழணும்? சரி, அப்படியே நீ இல்லைனாலும் நான் வாழணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? நான் ஒண்ணு சொல்றேன் அன்பு, அது எனக்காக பண்ணு. எனக்கு இந்த ஜென்மத்தில புருஷன் அது நீ மட்டும்தான். இப்பவே இன்னமும் பொண்டாட்டியா ஏத்துக்கோ அன்பு. இந்த உலகத்துல உனக்கு அப்புறமும் நான் வாழறதுக்கு ஒரு அர்த்தத்தை கூட அன்பு. ஹே, என்ன பேசுற மின்னல்? தெரிஞ்சே உன் வாழ்க்கை கெடுக்க என்னால முடியாது. அப்ப நான் சாகிறது உனக்கு பரவாயில்லையா அன்பு? ஏய், என்னடி சொல்ற? ஆமா அன்பு, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உன் கூடயே வந்துருவேன். அப்படி நீ உன் கூட வரக்கூடாது, உனக்கு அப்புறமும் நான் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சா நான் வாழறதுக்கான அர்த்தத்தை நீ தான் கொடுக்கணும். ஏ, என்னடி பேசுற? இதெல்லாம் தப்பு மின்னல். என்ன தப்பு அன்பு? இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எந்த உறவும் இல்லாம அனாதையா இருக்கேன் அன்பு. எனக்குன்னு கிடைச்ச உறவு நீ மட்டும்தான். எனக்கு புருஷனா நீயும் நமக்கு பிறக்க போற குழந்தையும் தான் இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லிக்கிற உறவு. ஆனா இப்ப அது எதுவுமே இல்லைன்னு சொல்ற. இப்ப நீ போயிட்டா திரும்பவும் நான் அனாதை ஆயிடுவேன்ல அன்பு. அப்ப எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு வேண்டாமா? அதுக்கு தான் அன்பு சொல்றேன், உன்னை தவிர வேற ஒரு ஆளை எனக்கு புருஷனா நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம ரெண்டு பேரோட காதலுக்கு அடையாளமா நீ போனதுக்கு அப்புறமும் நான் வாழறதுக்கு ஒரு அர்த்தம்னா அது நமக்கு பிறக்க போற குழந்தை மட்டும்தான். நீ எனக்கு கிடைச்சப்புறம் என் அம்மா அப்பா எல்லாம் நீ தானே அவங்கள உன் உருவத்துல பார்த்த அன்பு. அதே போல எனக்கு எல்லாமா இருக்கிற நீ என்னை விட்டு போனாலும் ஒன்னையா நம்ம குழந்தையோட உருவத்துல பார்க்கணும் அன்பு. ஏய், என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேங்கிற பயத்துல தாண்டி நான் உன்னை வேண்டானே சொல்லிட்டு இருக்கேன். இதுல வேற ஒரு குழந்தைய கொடுத்துட்டு தவிக்க விட்டுட்டு போக சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது மின்னல். உனக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போக என்னால முடியாது. ஒரு கஷ்டமும் இல்ல அன்பு. என் அப்பா போனதுக்கு அப்புறம் என் அம்மாவும் என் அப்பாவோடைய செத்துருப்பாங்க. ஆனா அவங்க உயிரோட இருந்ததுக்கு காரணம் ஞான் தான். எனக்காக மட்டும்தான் என் அம்மா உயிரோட இருந்தாங்க. அது மாதிரி நீ போனதுக்கு அப்புறம் ஞான் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும் அன்பு. மின்னல், வேணாம் மின்னல். ப்ளீஸ் அன்பு, ஞானே தானே கேட்கிறேன், எனக்காக. காலங்களோடும் இது கதையாகி போகும், கண்ணீர் துளியின் ஈரம்
வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. வேணாம் மின்னல், நீ அழும்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அன்பு, நீ அழல. இங்க பாரு அன்பு. அன்பு, இப்ப நீ எதை பத்தியும் யோசிக்காத. இப்போ நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீயும் நானும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம். ஊரறிய கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ நமக்கு கொடுத்து வைக்கல. പക്ഷേ கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை மனசளவில் நமக்கு எப்பவோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு. இல்ல மின்னல், நீ என்ன சொன்னாலும் இப்படிலாம் பண்ண என் மனசாட்சி இடம் கொடுக்கல. இது தப்புன்னு நீ நினைக்காத அன்பு. உனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் நீ என் கூட இருக்கணும் அன்பு. நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே. நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு